கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 7:9, ரோமன் 7:9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுங்க அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாத போது, அதாவது எனக்கு இந்த நியாயப்பிரமாணம் என்ன என்று தெரிவதற்கு முன்பாக, அதாவது நான் அறியாமையின் காலத்தில் இருந்தபோது, நான் இதை அறிந்து கர்த்தருடைய பிரமாணம் என்ன, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறியாத காலத்தில் இருக்கும்போது நான் என்ன நினச்சேன், நான் நல்லவன், நான் ஜீவனுள்ளவன் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது என்று சொல்லக்கூடியது. ஆனால் என்ன ஆகுது, நியாயப்பிரமாணம் வந்தபோது என்ன வந்துருச்சு, பாவம் உயிர் கொண்டது. இப்போ நான் என்ன பார்க்குறேன், நான் ஒரு ஆவிக்குரிய மரணத்தை பார்க்குறேன். என்னன்னா, இது என்ன பண்ணலை, எனக்குள்ள பாவம் உருவாக்கலை, நியாயப்பிரமாணம் பாவத்தை உருவாக்கலை. என்ன பண்ணுச்சு, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. அது நான் பாவி என்பதை எனக்கு விளக்கி காட்டுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு புரியும்படி ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லணும்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்குது. நான் இருக்கிற லண்டனில் இருக்கிற என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எப்போவுமே என்னென்னா, தெருவிளக்கு இருந்தால் அந்த இடத்துக்கு ஸ்பீட் லிமிட் 30 மைல் பெர் ஹவர். 30 மைல். நாங்கள் என்ன மைல் தான் உபயோகப்படுத்துகிறோம், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர், சரியா? அப்படி வச்சுக்கோங்க, 48 கிலோமீட்டர், அதுதான் ஸ்பீடு லிமிட்டு. இப்போ எங்கள் ரோடுக்கு முன்னாடி தெருவிளக்கு இருக்குது. அதனால் நீங்கள் 30 மைல் ஸ்பீடில் போகலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் உள்ள நிறைய தெருக்களுக்கு பூரா 20 மைல் ஸ்பீடு லிமிட் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பழைய ரூல் போயிடுச்சு. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக இங்கே அங்கங்கே ஸ்பீட் லிமிட் போட்டு 20ன்னு போர்டு போட்டிருக்காங்க. ரோட்டில் அங்கங்கே புதுசாக முதல்ல 20 மைல் ஸ்பீடுன்னு போட்டு ஒரு ஆரோ போட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ 20 மைல் ஸ்பீடு வந்துருச்சு. இப்போ முன்னாடி நான் தெருவிளக்கு இருக்கும்போது நான் 30 மைலில் போகலாம், ஆனால் அப்போ அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ புதிதாக என்ன 20 மைல் கொண்டு வந்ததுனால இப்போ நான் என்ன பண்ண முடியாது, நான் 30 மைலில் போனால் அது பாவம், அது மீறுதல், எனக்கு ஃபைன் வரும். அப்போ ரோமர் 3:20 சொன்னது போல் என்ன பிரமாணம் என்ன பண்ணுது, பாவங்கிறத காட்டுது. இதே ரோமர் 8வது வசனத்தை சொல்லும்போது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னை நடப்பித்தது. எப்போ இது தெரிய போகுது, ஏன்னா நான் முன்னாடி எப்படி இருந்தேன், எபேசியர் 2:1 சொன்னது போல் நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்தேன். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன வந்துச்சு, என்னைய கிறிஸ்துகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆசிரியராக இருந்துச்சு. கலாத்தியர் 3:24 பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்னைய கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாத்தியாராக இருந்தது. அதனால் இப்போ நான் முன்னாடி ஜீவனுள்ளவனாக இருந்தேன், இப்போ நான் மரித்தவனானேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதல்ல இச்சையை எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த உதாரணம் இச்சை தான். நீ இச்சை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது என்ன, நம்ம இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு கற்பனை. இது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அதை உங்களுக்கு அது பாவமாக தெரியாது இல்லையா? இச்சை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் உங்கள் இச்சை செய்யாது இருப்பாயாக அப்படின்னும் ஓகே, நான் இச்சை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட காரை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி கார் வேணும்னு சொல்லி நீங்கள் இச்சித்தீங்கன்னா அது பாவம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா, நீங்கள் அடுத்த முறை உங்கள் பக்கத்து வீட்டுக்கார காரை பார்த்து இதே மாதிரி நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன தெரியும், ஆஹா இது நம்ம பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம் தெரியுது இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. என்ன, நியாயப்பிரமாணம் இல்லாத போது எப்படி இருந்தேன், நான் நல்லவன் நினச்சேன், நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன், நான் ஜீவிக்கிறேன், நான் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இப்போ கற்பனை வந்தபோது எனக்குள்ளே என்ன வந்துருச்சு, பாவம் உயிர் கொண்டது. இப்போ நான் ஜீவிக்கிறேன்னு நினச்சேன், இல்லை நான் பாவத்தில் இருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் எனக்கு உண்டாகுச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு
நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் நீங்கள் பாவம் நீங்கள் மீறுறீங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு 1 யோவான் 3:4 சொன்னது போல, இப்போ எனக்கு நான் பாவி, அந்த பாவத்தில் இருக்கிறேங்கிற உணர்வு எப்போ வந்துச்சு? நான் இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட போது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நமக்கு பிரமாணம் என்ன பண்ணுது? நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வல்லபிதாவே, இதோ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, நியாயம் உள்ளது. ஆனால் இதை நாங்கள் அறியாத போது நாங்கள் என்ன நினைத்தோம்? நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் ஜீவிக்கிறோம் என்று நினைத்தோம். ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் போது, ஐயோ, இந்த பிரமாணங்களின்படி எங்களால் வாழ முடியாது, எங்களை ரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவை என்கிற ஒரு இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டது. அதனால ஆண்டவரே, நாங்கள் நீதிக்கு பிழைத்து வாழும்படி எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.